பொதுவாக இரவு 1 மணிக்கு கனவு கண்டால் 1 வருடம் கழித்து அந்த கனவு பலிக்கும். இரவு 2 மணிக்கு கனவு கண்டால் அந்த கனவு 3 மாதத்தில் பலிக்கும். அதிகாலை வேளையில் கனவு கண்டால் அந்த கனவு உடனே பலிக்கும். நமது இந்து மதத்தை பொறுத்தவரை பலவிதமான சாஸ்திரங்களை பின்பற்றி வருகின்றனர். அதிலே கனவுகளுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ள சொப்பன சாஸ்திரத்தை பயன்படுத்துகிறார்கள். கடவுள் சம்பந்தமான கனவுகள் வருவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், நீங்கள் உங்களை தாண்டி மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளும் போதுதான் அந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைத்து கடவுளை காட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆழ்மனதில் இருக்கும் எண்ணங்கள் தான் கனவாக வெளிப்படுகின்றன. சிலருடைய மனதில் நல்லதையே நினைத்துக் கொண்டிருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நல்ல கனவு வருவதுண்டு. கெட்டது ஏதாவது நடந்துவிடுமோ என்று நினைத்துக் கொண்டிருக்கும் சிலருக்கு கெட்ட கனவு வருவது உண்டு. நம்முடைய தேவையற்ற மற்ற சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிட்டு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இறைவனை மட்டும் அதிகமாக சிந்திப்பவர்களுக்கு அந்த இறைவன் அவர்களுடைய கனவில் காட்சி தருகின்றார். ஆனால் இந்த கனவுகளுக்கு ஏதும் பலன் உண்டா? நாம் கண்ட கனவு பலிக்குமா இனி யோசிக்காதவர்களே இருக்க மாட்டோம். சில கனவுகள் நாம் தூங்கி எழுந்த பிறகும் நல்லா ஞாபகம் இருக்கும். எத்தனை வருடங்களானாலும் மறக்கவே மாட்டோம். சில கனவுகள் நம்மளை அறியாமலே மறந்துடுவோம். மற்றும் சில கனவுகள் நாம் யூகிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமாவோ இல்லனா ரொம்ப சந்தோஷமாகவோ இருக்கும். ஆனா என்ன நடந்துச்சுன்னே நமக்கு புரியாது. இப்படி கனவுகள் பலவிதமாக வரும். நமது இந்து மதத்தை பொறுத்தவரை பலவிதமான சாஸ்திரங்களை பின்பற்றி வருகின்றனர். அதிலே கனவுகளுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ள சொப்பன சாஸ்திரத்தை பயன்படுத்துகிறார்கள். கடவுள் சம்பந்தமான கனவுகள் வருவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், நீங்கள் உங்களை தாண்டி மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும் போதுதான் அந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைத்து கடவுளை காட்சி கொடுக்கிறார். அப்படி தோன்றும் சில கனவுகள் மூலமாக நடக்கப் போகும் சம்பவங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில நடக்கப் போகும் நல்லது மற்றும் கெட்டதை நமக்கு உணர்த்துகின்ற வகையில் ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துவார்கள். வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்லது கெட்டதை நமக்கு உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. பொதுவாக இரவு 1 மணிக்கு கனவு கண்டால் 1 வருடம் கழித்து அந்த கனவு பலிக்கும். இரவு 2 மணிக்கு கனவு கண்டால் அந்த கனவு 3 மாதத்தில் பலிக்கும். அதிகாலை வேளையில் கனவு கண்டால் அந்த கனவு உடனே பலிக்கும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. சிவலிங்கம் நம்முடைய கனவில் வந்தால் தினமும் தியான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக சிவலிங்கம் நம்முடைய கனவில் தோன்றும். இது கடந்த கால வாழ்க்கையில் நமக்கு இருந்த ஆசை மற்றும் வேண்டுதல்களுடைய வெளிப்பாடு என்று சொல்லியிருக்கிறது. சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவரை கனவில் கண்டால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை குறிக்கிறது. சிவன் மற்றும் அவருடைய மனைவி பார்வதி இவங்க 2 பேரையும் கனவில் ஒன்றாக பார்க்கிறது மிகச்சிறந்த அறிகுறியாக சொல்லியிருக்கிறது. சிவனின் நெற்றிக்கண். சிவனின் 3வது கண்ணை நாம் கனவில் பார்ப்பதன் மூலமாக வாழ்க்கையிலே சில முக்கிய முடிவுகளை எடுப்போமாம். இந்த நெற்றிக்கண் உங்கள் கனவில் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறை சக்திகளை கொடுக்கிறது. குழந்தை கிருஷ்ணரை கனவில் காண்பதே நல்ல அறிகுறி. நம்முடைய வீட்டில் செல்வ செழிப்பிற்கு குறைவே இல்லாமல் செல்வந்தர்களாக வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சிரமங்கள் எல்லாம் நீங்கி விரைவில் நல்ல வாழ்க்கை துணை நமக்கு கிடைப்பார்கள். கிருஷ்ணரை கனவில் பார்த்தால் கிருஷ்ணரை நம்முடைய கனவில் பார்க்கிறது ரொம்பவே புனிதமானது. இந்த கனவுகள் நமக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலினும் இந்த பூமியில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மானம் சொல்கிறார்கள். மகாவிஷ்ணு எந்த அவதாரத்துல காட்சி கொடுத்தாலும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. மகாவிஷ்ணு கருடன் மீது அமர்ந்து வருவது போல நமக்கு கனவு வந்தால் நம்ம ஏதாவது கேஸ் போட்டு இருந்தோம் என்றால் அந்த கேஸ் நமக்கு சாதகமாக முடியும் என்று சொல்லியிருக்கிறாங்க. காளி தேவி ஆக்ரோஷமான உருவத்தில் கனவில் வந்தால் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு ஏற்படும். சாந்த சொரூபமாக அம்மன் கனவில் வந்தால் அம்மனுடைய பரிபூரண அருள் கிடைத்து வீட்டில் சுப காரியங்கள் நிகழும். முருகப்பெருமான் நம் கனவில் வந்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது பொருள். விநாயகர் நம்முடைய கனவில் வந்தால் புதிதாக தொடங்கும் வேலை நல்லபடியாக நடந்து முடியும் என்பதுதான் இந்த கனவோட அர்த்தம். காலம் காலமாக நம் குலத்தை காக்கும் குலதெய்வம் நம்முடைய கனவில் வந்தால் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கனவோட அர்த்தம். நரசிம்மர் சுவாமியை கனவில் பார்த்தால் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளும் எதிர்ப்புகளும் நீங்கி எதிரிகளே இல்லாத வெற்றிகரமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதுதான் இந்த கனவோட அர்த்தம். கனவில் பெருமாள் தோன்றினால் தொழிலில் இருந்து வந்த இடைவிடாத பிரச்சனைகள் அனைத்தும் அகன்றுவிடும். அழகான கோவில் கனவில் வந்தால் நல்ல பலன்கள் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். சேதமடைந்த இடிந்த கோவிலை கனவில் பார்த்தால் நாம் செய்கின்ற செயலில் தோல்வியும் நஷ்டமும் ஏற்பட போகிறது என்பது அர்த்தம். கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுவது போல கனவு வந்தால்
நாம் ஒரு செயல் தொடங்குகிறோம் என்றால் முதலில் சில இடர்பாடுகளும் தடைகளும் ஏற்படுமாம். ஆனால் தெய்வத்தின் அருளால் அந்த காரியம் நல்லபடியாக முடியும் என்று நம்புகிறார்கள். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட முடியாமல், இறைவனை தரிசிக்க முடியாமல் திரும்புறது போல கனவு கண்டால் நமக்கு ஒரு தீராத பிரச்சனை காத்திருக்கின்றதுதான் இந்த கனவோட அர்த்தம். கோவில் வாசலை நாம் திறந்து கொண்டு உள்ளே போறது மாதிரியான கனவு வந்தால் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியடைய போகிறோம் என்பதுதான் இந்த கனவோடு அர்த்தம். கனவில் ஐயனாரை கண்டால் மனதில் உள்ள பயம் நீங்கி மனதைரியம் அதிகரிக்க செய்யும். இயேசு கடவுள் உங்கள் கனவில் வந்தால் மனதில் அமைதி ஏற்படும். இயேசுவை சிலுவையில் அறைவது போல கனவு வந்தால் துன்பம் ஏற்பட போவதாக அர்த்தம். ஐயப்பன் கடவுள் கனவில் வந்தால் நன்மை பிறக்கும். கோவிலுக்கு செல்ல முடியாமல் கூட்டத்தில் சிக்கிக்கொள்வது போல் கனவு கண்டால் சில பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி இருப்பதாக அர்த்தம். நாம் கண்ட கனவுகளும் அதன் பலன்களும். ஆதரவற்ற சிறுவனுக்கு உதவுவது போல் கனவு கண்டால் செல்வந்தரின் தொடர்பு ஏற்படும். அறிமுகமில்லாதவர்கள் மற்றும் புதிய நபர்களை கனவில் கண்டால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அக்னியை கனவில் கண்டால் செல்வம் உண்டாகும். அணிகலன்கள் வாங்குவது போல் கனவு வந்தால் இன்பம் பயக்கும். ஆடுகளை கனவில் கண்டால் தனவிருத்தி உண்டாகும் என்பதை குறிக்கும். இனிமையான பாடலை கேட்பது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும் என்பதை குறிக்கும். கல்யாணம் நடப்பது போல் கனவு கண்டால் வியாதியால் துன்பம் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. காவல்காரர்களை காண்பது போல் கனவு வந்தால் சாதகமற்ற நிலையை உண்டாக்கும். ஆமை, மீன், தவளை போன்ற நீர்வாழ் உயிரினங்களை கனவில் கண்டால் கவலைகள் பறந்து போகும். அழகற்ற பெண். அழகு இல்லாத பெண் ஒருத்தியை மணமாகாத ஓர் ஆடவன் கனவில் கண்டால் பலன் நேர்மாறாக நிகழும். மிகவும் அழகான பெண் மனைவியாவாள். அழுகை. வாய்விட்டு பலமாக அழுது கொண்டிருப்பது போல் கனவு காணின் அவரது வாழ்க்கையில் இடையூறுகள் ஏற்படக்கூடும். அன்பின் சின்னமாக இருந்து வரும் தாயார் கனவில் வந்தால் அவரை நாம் புறக்கணிக்கிறோம் என்று அர்த்தம் என கூறப்படுகிறது. அம்மா கனவில் கண்டால் விரைவில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவும் அர்த்தம். தாயின் உடல் நலம் மற்றும் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்பதை குறிப்பதாக கூறப்படுகிறது. உங்கள் தாயுடன் பேசுவது போல் கனவு கண்டால் உங்கள் மனதில் நிறைய கவலைகள் ஓடிக்கொண்டிருப்பதாக அர்த்தம். மிகவும் கடினமான நாள்களை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் என்பதையும் இது குறிக்கிறது. கனவில் நண்பர்களை கண்டால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெற இருப்பதை குறிப்பதாக உள்ளது. நீங்கள் நண்பர்களின் வாழ்க்கையை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் பேசுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கும் நெருங்கிய நண்பருக்கும் இடையே ஒரு வெறுப்பு இருக்கிறது. அது விரைவில் தீர்க்கப்பட வேண்டும். நண்பர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தால் விரைவில் அவர்களை சந்திப்பீர்கள் என்று அர்த்தம் என கூறப்படுகிறது. கனவில் மனைவி இருப்பது போல் கண்டால் விரைவில் நீங்கள் விரும்பும் ஒருவரை திருமணம் செய்து கொள்வீர்கள் என்று அர்த்தம். உங்கள் காதலர் அல்லது துணையுடன் நீங்கள் சண்டையிடுகிறீர்கள் என்று நீங்கள் கனவு கண்டால் அந்த கனவு உங்களுக்கு இடையே மூன்றாம் நபர் வருவதற்கான வாய்ப்பை குறிக்கிறது.